வணக்கம். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அபியும் சரோவும் சொல்லி என்னோட நண்பர், டியர் ஃப்ரெண்டு மிஸ்டர் சரவணன். அவர் அம்மாவை பற்றி ஒரு பாடல் அதுக்கு ரீல்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் அம்மாவை அவ்வளோ பெருமையாக பற்றி பாடுற பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க அம்மாவை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லார் அம்மாவும் ஞாபகம் வருங்க. அம்மானா அம்மா தாங்க. அம்மா கீடு வேறு எதுவும் இல்லைங்க. எங்கள் அம்மாலாம் நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் அம்மாவுக்கு என்ன நோயினே தெரியல. எப்போயாவது ஒரு முறை தான் மானாமதுரையில் போய் எங்கள் அப்பாவோட போய் இந்த காட்டாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, போய் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ராமச்சந்திரா பெரிய ஆளாக வரணும், இந்த டாக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சாமி கும்பிடும்போது நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல படிப்பு கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு விஷயந்தான் நாங்கள் பெரிய விஷயம். வேறு என்னங்க வாழ்க்கையில் இருக்குது? நல்ல படிப்பை ஆண்டவன்கிட்ட வாங்கிட்டோம்னா, நல்ல படிப்பை நம்ம படிச்சிட்டோம்னா, நல்ல வேலை வந்துருச்சுன்னா காசு தன்னால் வந்துடும், நம்ம பெரிய ஆளை வந்துடலாம். இன்றைக்கும் எனக்கு 55-56 வயசாக போகுது. நான் கோயிலுக்கு போனால் நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல படிப்பை கொடுக்கணும்னு வேண்டிக்குவேங்க. இன்றைக்கும் இனிமேல் படிக்க போகிறதில்ல, இருந்தாலும் அந்த அம்மா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்க. அம்மா அம்மா தாங்க. அந்த சரவணன் சார் இன்றைக்கும் 2017 எனக்கு அவர் நண்பர், நெருங்கிய நண்பர். என்னோட நெருங்கிய நண்பரில் அவரும் ஒருத்தர். அவங்க அம்மாவோட வளர்ப்பு தாங்க அவர் அவ்வளோ பண்பாக பாசம் உள்ளவரா. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க அவருக்கு. என்ன ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இருந்தாலும் ஒரு பெரியவங்களை, ஒரு அம்மாவை எங்கேயா பார்த்துட்டாருன்னா அவர் கையில் இருக்க 10 ரூபாயோ 20 ரூபாயோ, உங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணால் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா அந்த காசையாவது கொடுத்துட்டு வருவாருங்க. அம்மா அம்மா தாங்க. அம்மாவுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லைங்க. அவரோட வீடியோவை பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுங்க. எங்கள் அம்மாவும் ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா, சீக்கிரமே இறக்க போகிறோன்னு நினச்சிட்டு எங்களை எங்கள் அம்மாச்சிட்டையும், 3 பசங்க நாங்கள், எங்கள் அம்மாச்சிட்டையும் எங்கள் டீச்சர் நாங்கள் சொல்லி கொடுத்த சாவித்திரி அம்மாட்ட உங்கள் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்தாங்கங்க. அவங்க மறக்க முடியாது. பாசத்தை அவங்க குறைச்சிக்கிட்டாங்கங்க. பிள்ளைங்களுக்காக எதுவும் செய்வாங்க. அம்மா அம்மாவுக்கு நிகர் அம்மா தாங்க. அம்மாவால் யாரையும், அம்மான்ற குணம் யாருக்கும் வராதுங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் சரவணன் சார், உங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்தினது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.